எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அல்லது போராட்டம் பண்றாங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பதவியை பறிப்பதுங்கிறது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்காது. இன்னைக்கு அமைச்சர்கள் எங்க போனாலும் ஊடகங்கள் மைக்க நீட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க என்னன்னா அதை ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டு சரத்குமார் மீது நடவடிக்கை, பதவி இன்று பறிப்போகுமா நாளை பறிப்போகுமா அப்படின்ட்டு ஒரு 4 மணி நேரத்தை ஓட்டிடுவாங்க. ஏன்னா போதைப் பொருளுக்கு அவங்க களத்தில் இறங்கி போராடுறதெல்லாம் புதுசாக இருக்குது. அதையுமே தமிழக மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எத்தனையோ இடங்களில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தப்ப ஒரு திமுக கூட இப்படி களத்தில் இறங்கி போராடலையே சார். இல்லை, எப்பயுமே இந்த திமுகவுடைய போராட்டம் இருக்குல்ல, ஒரு மக்களுக்கான போராட்டம் போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் அது நடத்துவாங்க. துரதிருஷ்டவசமாக 50-60 வருடங்களாக இன்னுமே அந்த கட்சி அப்டேட் ஆகாமல் அந்த லெவல்லையே இருக்குங்கிறது தான். தாவேக ஆட்சி அமைத்து ஒரு 50 நாட்களுக்கு மேல அவங்க மீது ஒரு பெரிய விமர்சனம் மக்கள் மத்தியில வரல. மின்வெட்டு தவிர மின்வெட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள் செய்திக்கு தான் நமக்கு உதவும். ஒரு நாள் கண்டித்து அறிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களே அந்த பிரச்சனையை மறந்துட்டாங்க. இந்த சரத்குமார் விவகாரத்தை வச்சு திமுக அரசியல் உங்களுக்கு தெரியுமா? அவர் என்ன பயன்படுத்தினாரு? போதைப் பொருள் பயன்படுத்தினாரா? இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, என்ன போதைப் பொருளை பயன்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த மின்வெட்டை வச்சு ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் மின்வெட்டை காணும், பெரம்பூர்ல மக்கள் விஜய் அவர்களை காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா ஒரு மைனாரிட்டி அரசு. பிசிகா, இடதுசாரிகள், IUML போன்றவர்களுடைய ஆதரவில் நடக்கிற ஒரு அரசு. ஒருவேளை தாவேகாவுக்கு வெற்றி கிடைக்காம அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வெற்றியை கொடுத்தால் அவங்க ஆட்சி அமைச்ச 6 மாசத்துலேயே மக்கள் தோல்வியை கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி அதன் மூலமாக அவருக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகளையே மீண்டும் தங்கள் பக்கம் இழுத்து தாவேக அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் போன்றவர்களை நிறுத்தி அதிமுக திமுக ஆதரவோடு அவரை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்பு நடக்குது அம்பாசமுத்திர தொகுதி. அது உண்மையா சார்? அல்ல, அதை நோக்கி இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடப்பதும் கூட சீமானுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ். இனி ஒரே EMI-ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி நமக்கே தெரியும் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கணும், அதுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துனாங்க. இன்னைக்கு IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகளை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். ஸோ காவல்துறை தாவேக உட்பட யாருக்குமே பாரபட்சம் இல்லாம மக்களுக்காக உழைக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற முன்னெடுப்புகளை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய கனவு தேசம் தான். எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை விருப்பம்லாம் இருக்கு. ஆனா அது நடைமுறையில் எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. ஒரு பக்கம் என்னன்னா தமிழ்நாடு அரசு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி IAS IPS அதிகாரிகளோட ஒரு பக்கம் ஆலோசனை கூட்டம், இன்னொரு பக்கம் அரசாங்கமே டாஸ்மாக் கடையை நடத்தி அந்த வருமானத்துல ஒரு ஆட்சி நடத்துகிற ஒரு அவலமான சூழலும் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து பொதுவாகவே தெரியும் ஒருத்த எப்போ குடிப்பான், குடிக்கலாம் அப்படின்னா உழைத்து களைத்த பிறகு ஒருத்தருக்கு அந்த மது தேவைப்படும். ஒரு குடிகாரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவன் உழைத்து களைத்து வர்ற நேரத்தில் அந்த கடை திறந்துருந்தா போதுமானது. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு 5 மணி 6 மணிலேருந்து நீங்கள் நைட்டு ஒரு 9 மணி 10 மணி வரைக்கும் அந்த மதுக்கடைகள் திறந்து வைத்திருக்கலாம். அது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா எப்போ போனாலும் உங்களுக்கு சரக்கு கிடைக்குங்கிற ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. அப்போ ஒருத்தர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட வேலைக்கு போகாமல் நேராக மதுக்கடையை தேடி போகிற ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. அப்போ இது நாள் வரை இருந்த அரசு இதில் எல்லாம் கவனம் செலுத்தலை. அவங்களுக்கு டாஸ்மாக் மூலம் வருகிற வருமானமும் அந்த டாஸ்மாக் பார்கள் மூலமாக அந்த கட்சிக்காரர்களுக்கு வருகிற வருமானமும் பெருசாக இருந்தது. அதனால அது குறித்து பெருசாக கண்டுக்கலை. ஆனால் இன்னைக்கு தாவேகா போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது நீங்கள் வெறுமனே 700 டாஸ்மாக் கடைகளை மூடுனா மட்டும் பத்தாது. முதல்ல டாஸ்மாக்குடைய அந்த வேலை நேரத்தை நீங்கள் குறைக்கணும். அப்படி பண்ணினால் மட்டும்தான் இங்கு இந்த மது பழக்கத்திலிருந்து இந்த இளைஞர்கள் ஓரளவுக்கு மீள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த முன்னெடுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை.
ஓகே. ஒரு பக்கம் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் தெரியுது. நல்ல முன்னெடுப்பா பார்க்குறோம். அப்படியே மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கா அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மீதான அவதூறு அப்படின்றது வந்து ஒரு பக்கம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப அவங்க யூஸ் பண்ணது வந்து போதைப் பொருள் தானான்றது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அது இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப பிரேக்கிங் நியூஸ் ஒண்ணு வந்தது. ஸோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்திருக்குது. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு தெரிந்து அமைச்சர் சரத்குமார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அப்படி நடவடிக்கை எடுத்தால் இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையாயிடும். இப்ப ம். அவர் வந்து என்ன பயன்படுத்தினாருன்னே நமக்கு தெரியாது. அவர் ஒரு வெர்ஷன் சொல்றாரு, எங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. குழந்தைக்கான மாத்திரையை வந்து நான் வந்து பொடி பண்ணி குடுத்தேன். அதுதான் அந்த வீடியோன்னு அவர் சொல்றாரு. இவர்கள் என்னன்னா, இல்ல இல்ல அது வந்து போதை மருந்துன்னு அவங்க சொல்றாங்க. பட் நார்மலா நம்ம யோசிக்கும்போது, ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிற எப்பேர்ப்பட்ட ஆளாக இருந்தாலும், அப்படி ஒரு பொது இடத்துல அந்த ஒரு விஷயத்த நிச்சயமாக பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்ல. அதே நேரம் இவர் சொல்வது நம்புற மாரி இல்ல. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப 2க்கும் நடுவுல தான் அந்த உண்மைங்கிறது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க, அல்லது போராட்டம் பண்றாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பதவியை பறிப்பதுங்கிறது ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்காது. அப்படி பண்ணவும் மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி. பட் அதே நேரம் நீங்க சொன்ன மாரியான இப்படி ஒரு கருத்து வெளிவந்ததற்கு பின்னால், இன்னைக்கு அமைச்சர்கள் எங்க போனாலும் ஊடகங்கள் மைக்க நீட்டுறாங்க. ம். இப்படி ஒரு கேள்வியை கேட்கும்போது, அந்த தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்காக, அது என்னன்னு பார்த்துட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாருங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க ஓகே. என்னன்னா, அத வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா போட்டு, ஓகே. சரத்குமார் மீது நடவடிக்கை, பதவி இன்று பறிபோகுமா, பறிபோகுமா? நாளை பறிபோகுமா அப்படின்ட்டு ஒரு 4 மணி நேரத்த ஓட்டிருவாங்கன்னு நினைக்கிறேன். 4 மணி நேரம். டெய்லி 1 மணி நேரம் நேர்பட பேச வேண்டிய மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது. ஸோ ஆமா. கண்டிப்பா சார். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு முன்னெடுப்பு. இவங்க வந்து நடவடிக்கை அவர் வந்து சரத்குமார் அவர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியல. ஆனா இதுவரைக்கும் இங்க வந்து டாஸ்மார்க் வந்து இவ்ளோ பெருசா தலைத்து ஓங்குனதுக்கு யாரு காரணம்னு நமக்கு தெரியும். ஸோ பல இடங்கள்ல கடைகள் நெறைய கடைகள் நாங்க வந்து டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொல்லிட்டு பல கடைகள் திறந்தது யாருன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா ஒரு போராட்டத்த முன்னெடுத்திருக்காங்க. திமுக வந்து நாங்க வந்து எப்படி அமைச்சர் சரத்குமார் வந்து அத யூஸ் பண்ணலாம்? அது அவர் யூஸ் பண்ணது என்னன்றதே தெரியல. எப்படி அவர் போதைப் பொருள் யூஸ் பண்ணலாம்? அவர எப்படி நீங்க ஆட்சியில வச்சிருக்கலாம்? அவர முதல்ல அமைச்சர் பதவியிலேருந்து இறக்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து பயங்கர ஆக்ரோஷமா அதுவும் யாரு? எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் தலைமையில ஒரு போராட்டத்த துவங்கியிருக்காங்க. ஸோ அத வந்து கைது பண்ணா வந்து நீங்க வந்து குரல் வலைய நெரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் எம்பி கனிமொழி அவர்கள் பதிவு போடுறாங்க. இல்ல இதெல்லாம் ஒரு மலிவான அரசியல் தானே. இப்ப தாவேக ஆட்சி அமைத்து ஒரு 50 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. ம். அவங்க மீது ஒரு பெரிய விமர்சனம் மக்கள் மத்தியில வரல. மின்வெட்டு தவிர. மின்வெட்டு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பிரச்சனை. இருக்கு. நியாயமாக திமுக போராடணும் அப்படின்னா, அந்த மின்வெட்டுக்காகத்தான் தாவேக அரசை எதிர்த்து வந்து இவங்க போராடணும். ஆனா திமுகவை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நாள் செய்திக்கு தான் நமக்கு உதவும்ட்டு, ஒரு நாள் கண்டித்து அறிக்கை விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களே அந்த பிரச்சனைய மறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கடுத்து தாவேகா மீது மக்களை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதுவும் வரல. ஸோ ம். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த சரத்குமார் விவகாரத்த வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணுது. என்ன? ஓகே. அதுதான் உண்மையான காரணமே தவிர, இவங்களுக்கு தெரியுமா அவர் என்ன பயன்படுத்தினாரு? ம். போதைப் பொருள் பயன்படுத்தினதா இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. என்ன போதைப் பொருள பயன்படுத்தினார்ன்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சும்மா ஒரு வீடியோ கிடைச்சது. அதுல உட்கார்ந்து அவர் மாத்திரைய இப்படி போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க முடிவு பண்ணி போதை அப்படின்னு அதாவது தாவேக அரசு மீது ஒரு குற்றம் சுமத்துவதற்கு, விமர்சனம் பண்ணுவதற்கு இவங்களுக்கு ஒரு கன்டென்ட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு மேல இவங்களுக்கு அதுல பெரிய நோக்கம்லாம் இருப்பதாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் போதை மருந்து உட்கொண்டது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக பேசுகிற திமுக, அவர்களுடைய அமைச்சரவையில எத்தனை அமைச்சர் இருந்தாங்க? எங்க அமைச்சர்கள் யாருக்குமே வந்து ஒரு மதுப்பழக்கம் இல்லைன்னு வந்து அவங்களால ஒரு உத்தரவாதத்த குடுக்க முடியுமா? இப்போ அல்லது ஒரு வரைக்கும் மருத்துவ சான்றிதழ் குடுக்க முடியுமா? ம். எங்க அமைச்சர்கள் யாருக்குமே சரக்கடிக்கிற பழக்கம் இல்ல. நாங்களெல்லாம் வெறுமனே பதநீர் குடிக்கிறவங்க தான். அப்படின்னு அவங்களால சொல்லிற முடியுமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குடிப்பழக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய அரசியலுக்கு அவர் பழிவாங்க நினைக்கிறாங்க. ஓகே. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு போதை மருந்து உட்கொள்கிற ஒருத்தன் வந்து அப்படி ஒரு பொது இடத்துல அத ம். பண்ணிட்டு, அத வந்து ஒரு ரீல்ஸா போடுகிற அளவுக்கு அப்படி ஒரு செயல செய்ய மாட்டாங்க. நீங்க அத ஒரு நார்மலா யோசிக்கும்போது அதானே தோணுது. இப்ப ம். ஒருத்தன் ஒரு பொது இடத்துல சரக்கு அடிக்கணும்னு நெனச்சா கூட மறைவா அடிக்கணும்னு தான் நெனைப்பான். ஏன்னா யாரு பார்த்தாலும் வந்து அது ஒரு பெரிய சிக்கலாயிடும். பிரச்சனை. அப்புறம் ஒரு போதைப் பொருள உட்கொள்ள நெனைக்கிறவன் கூட அப்படித்தானே நெனைப்பான். கண்டிப்பா. அது ஒரு சட்டப்படி மறைவா ஒரு தப்புன்னு ரெஸ்ட் ரூமுக்கு தெரிஞ்சாலும் போயோ, ம். அப்படித்தானே நெனைப்பானே தவிர மக்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல அப்படி ஒரு காரியத்த அவன் செய்ய மாட்டான். இப்படி நம்ம யோசிச்சாலே இது வந்து நிச்சயமாக அதுவாக இருக்காது அப்படின்னு தான்
என்ன தோணுது. ஓகே. ஜாபர் சாதிக் வழக்கு அப்படின்றதெல்லாம் வந்து திமுக மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி ஒருத்தர் இருந்தாரு. அதனால வந்து விளைவுகள், பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா? இல்ல பொதுவாவே திமுகவுக்கு வந்து 2 குணம் இருக்கு. அவங்க ம். கையில வந்து 2 மாஸ்க் இருக்கும். ஒண்ணு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு வகையான செயல், ஒரு ம். வகையான சொல். அது ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு ஏற்கனவே பேசினதுக்கு மாறாக அவர்களுடைய செயலும் சொல்லும் இருக்கும். ம். ம். அதனால திமுக அரசியல் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தாலே அது ம். அவர்களை நோக்கியே அவர்கள் குற்றம் சாட்டுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து போதைப் பொருளுக்கு அவங்க களத்துல இறங்கி போராடுறதெல்லாம் வந்து புதுசா இருக்கு. அதையுமே தமிழக மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எத்தனையோ இடங்கள்ல கள்ளச்சாராய மரணம்லாம் நடந்தப்ப ஒரு திமுக கூட வந்து இப்படி களத்துல இறங்கி போராடலையே சார். இல்ல எப்பயுமே வந்து இந்த திமுகவுடைய போராட்டம் இருக்குல்ல, ஒரு மக்களுக்கான போராட்டம் போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மையில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமா தான் அத நடத்துவாங்க. அதாவது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். இதன் மூலமாக மக்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும். மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும். மக்களுக்கு வந்து ஒரு நன்மை நடக்கணுங்கிறது என்றைக்குமே திமுகவுடைய நோக்கமா இருக்காது. ஒரு கட்சி அப்படின்னா போராட்டம் நடத்தணும். ஓகே. இன்னைக்கு என்ன போராட்டம்? ம். ஸோ அந்த லெவல்ல தான் திமுகவுடைய போராட்டங்கள் இருக்கும். ஆனா துரதிர்ஷ்டவசமாக 50, 60 வருடங்களாக இன்னுமே அந்த கட்சி அப்டேட் ஆகாம அந்த லெவல்லயே இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தத்தை குடுக்குது. இப்ப பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி, தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு மின்வெட்டுங்கிறது இன்னும் வந்து போகவே இல்ல. ம். நேத்து பாக்யராஜ் அவர்கள் இறந்த அவருடைய உடல் வீட்ல கூட அவருடைய வீட்ல ம். வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு பவர் கரெக்ட். கட். ஆனா அடுத்த நாள் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அரசு மரியாதையோட உடல் அடக்கம் பண்றதுக்கான ஒரு உத்தரவெல்லாம் பிறப்பிக்கிறாரு. அது ஒரு வகையில் மகிழ்ச்சியை குடுத்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த அவருடைய வீட்டிலேயே ஒரு 3 மணி நேரம் பவர் கட். இப்படிதான் நிலைமை இருக்கு தமிழ்நாட்டுல. அப்ப இந்த மக்கள் மீது திமுகவுக்கு அக்கறை இருந்தா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மின்வெட்டு பிரச்சனை தீரும் வரை ம். ஒரு மிகப்பெரிய போராட்டத்த வந்து முன்னெடுக்கணும். தமிழ்நாட்ட அப்படி ஸ்தம்பிக்க வைக்கணும். ஆனா அந்த மாரி போராட்டங்கள்லாம் அவங்க என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு நாள் செய்திக்கு உதவுகிற அளவுக்கு தான் இவர்களுடைய போராட்டங்களே இருக்கும். அது வந்து தாவேக்கா அரச கார்னர் பண்ண முடியாதுல்ல. பொதுவான பிரச்சனை மாதிரி ஆயிரும்ல. இவங்களுக்கு தாவேக்கா அரச வந்து கார்னர் பண்ணணும். அதுக்கு என்ன தப்பெல்லாம் செய்யலாம்? அதுக்கு என்ன குற்றம் சாட்டலாம்? அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த மின்வெட்ட வச்சு ஒரு கல்யாண வீட்ல போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து மின்வெட்ட காணோம். சட்டம் ஒழுங்கு எங்க போச்சுன்னு தெரியல காணோம். பெரம்பூர்ல வந்து மக்கள் விஜய் அவர்கள காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் விஜய் அவர்கள காணோம். இன்னும் 3 மாசத்துல இந்த அரசும் காணாம போயிரும். திமுக காரங்க எல்லாருமே வந்து அலர்ட்டா இருந்துக்கோங்க. எந்த நேரத்துல வேணாலும் திரும்ப வந்து எலெக்ஷன் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இன்னும் வந்து அவங்க கனவுல இருக்காங்களா? இல்ல கான்ஃபிடென்ட்ல இருக்காங்களா? இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்களா சார்? இல்ல அப்படி வந்து அவங்க ஆசைப்படுறாங்க. அதுதான் ஓகே. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னும் 6 மாசத்துல தாவேகா ஆட்சி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கு அடிப்படையான காரணம் தாவேகா வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. நேத்து ம். வரை திமுக கூட்டணியில் பயணித்த விசிக, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் போன்றவர்களுடைய ஆதரவில் நடக்கிற ஒரு அரசு அது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. 6, 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல நம்ம வெற்றி அடைந்துருவோங்கிற எண்ணத்துல தாவேகா இருக்காங்க. ஒருவேளை தாவேகாவுக்கு வெற்றி கிடைக்காம அது திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ வெற்றியை குடுத்தால், நீங்க அத தாவேகா அரச வந்து பிராண்ட் பண்றதுக்கு வசதியாயிடும். தாவேகா அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க ஆட்சி அமைச்ச 6 மாசத்திலேயே மக்கள் வந்து தோல்விய குடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி, அதன் மூலமாக அவருக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சிகளையே மீண்டும் தங்கள் பக்கம் இழுத்து, தாவேகா அரசை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த பேச்செல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து தாவேக்கா பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா கூட்டணியில இருந்த ஐயுஎம்எல் கட்சியே போனது பெரிய பேசு பொருளா ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, மதிமுகவுமே வெளியில வந்துட்டாங்க. அவங்க இன்னும் தாவேக்கா கூட போகல. அவங்க போக போறாங்களா? அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியா இருக்குன்ற பட்சத்துல, எல்லாருமே தாவேக்கா பக்கம் போனதுக்கப்புறம் மீண்டும் இடைத்தேர்தல் வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மறுபடியும் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். ஆ. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இடைத்தேர்தல் நடக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் வந்து நேரடியாக செல்வார். அது வந்து பாசிபிள் அவருடைய இருக்கு. ஆமா. எஸ். அதுல மாற்றமே இல்ல. ஏன்னா, இன்னைக்கு அவங்க வந்து ஆளுங்கட்சி. ம். இப்ப விஜய் போற இடத்துல வந்து ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு குடுக்க முடியும். எந்த கண்டிப்பா. உயிர் சேதமும் இல்லாமல் தடுக்கிறதுக்கு ஆள் தடுக்க இல்ல. எல்லா விஷயத்தையும் அவங்களால பண்ண முடியும். ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். விஜய் நேரா போனாலே மக்கள் எந்த மாரி உணர்ச்சி வசப்படுவாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். எஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஆளுங்கட்சி. பொதுவாவே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிறது தான் காலங்காலமா இங்க நடந்துகிட்டு இருக்கு.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மின்வெட்டு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு வந்து விஜயை நேரில் பார்க்கும்போது அவங்க வீட்டில் பவர் கட்டுங்கிறதே மறந்துடும். அதுதான் யதார்த்தம். ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மையும் அதுதான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் தோல்வி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட வெற்றி தான் கிடைக்கும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் போன்றவர்களை நிறுத்தி அதிமுக திமுக ஆதரவோடு அவரை ஒரு பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கான வாய்ப்பு நடக்குது அம்பாசமுத்திர தொகுதியில். அது உண்மையா சார்? அல்ல, அதை நோக்கி இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடப்பதும் கூட சீமானுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவை தான் கொடுக்கும். என்ன காரணம்? இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தையார் மு. கருணாநிதி அவர்களை சண்டாளன்னு சொன்னவர் தான் சீமான். அப்ப தன்னுடைய தந்தையை சண்டாளன்னு சொன்ன ஒருத்தருக்கு திமுக ஆதரவு கொடுக்குதேங்கிற கோபத்துல திமுக காரனே ஓட்டு போட மாட்டான். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்காரன் இவ்வளவு நாள் திமுகவை எதிர்த்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த நீங்க வந்து இன்னைக்கு திமுக ஆதரவுல நிக்கிறீங்களான்ட்டு இப்ப அவனும் ஓட்டு போட மாட்டான். அதே மாதிரி அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆதரிக்கிறீங்களா அப்படின்ட்டு அதிமுக காரன் ஓட்டு போட மாட்டான். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால் தாவேகா வெல்வதற்கு தான் அதிக வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஓகே. ஏன்னா வந்து வைகோ அவர்களுமே ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. ஏன்னா என் பக்கம் திரும்பவே இல்லை, சீமான் கிட்ட தான் அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்ற ஒரு பதிவு போட்டிருந்தாரு. இதுவே வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு இணக்கமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு தானே தெரியும். இல்ல, கடந்த தேர்தலே அந்த இணக்கம் வந்துருச்சு. ஏன்னா தாவேகாவை விமர்சனம் பண்ணது சீமான் என்றைக்கு திமுக எதிர்ப்பை கைவிட்டு விஜய் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தாரோ அப்பவே அவர்களுக்கும் சீமானுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. எல்லாருக்கும் மேல நீங்கள் தெரியும், பத்திரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், திமுக தரப்பிலிருந்து அவருக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதா செய்திகள் எல்லாமே பரவலா வந்துகிட்டு இருக்கு. பல யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா அப்படி ஒரு செய்தி வருவதற்கும் இவருடைய மாற்றமும் வந்து ஒரே நேரத்துல நடக்குது. ஆரம்பத்துல நமக்கெல்லாம் அதுல ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை. சீமான் வந்து ஒரு கொள்கை குலவிளக்காச்சு, அவர் எப்படி வந்து இப்படியெல்லாம் பணம் வாங்கியிருப்பாருன்னு நினைச்சா அந்த செய்திகளை எல்லாம் நம்ம நிராகரிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது அடடா உண்மைதான் போல இருக்குன்னு நம்மையே நினைக்க வைத்தது. அதனால இந்த இப்படி சென்றதால் இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்காது. அதுதான் உண்மை. 8% 4% ஆனது 4-2 ஆகி இன்னும் 2-1 ஆகி 1க்கும் குறைவாக இன்னைக்கு ஒரு தேமுதிக ஆகிட்ட 1/2% வாக்குகள் அந்த கட்சி நடந்தது போல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிலைமை ஏற்படும். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஓகே. சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 39 லட்சம் சொத்து மதிப்பு இருக்கிறதா காமிச்சிருந்தாரு. ஆனா இன்னுமே அவர் ஒரு விஷயத்தை தான் சார் பதிவு பண்றாரு, என்கிட்ட வந்து எந்த சொத்தும் இல்லைன்னு. ஆனா சொகுசு கார்ல போறாரு, நான் இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு பதிவையும் இது பண்றாரு. இது என்ன அப்படின்னா ஒரு அனுதாப அரசியலை இன்னுமே சீமான் அவர்கள் தேடிக்கிட்டு இருக்காரா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது சீமானுடைய அரசியலுங்கிறதே ஒரு பொய்யானது, போலித்தனமானது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் தேசியங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை தான். இங்கே வந்து சாத்தியமில்லாத ஒரு அரசியலுங்கிறது அவருக்கே தெரியும். என்ன காரணம்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் சாதி மத பேதமற்ற ஒரு சமூகத்தை விரும்புகிற மக்கள். இங்கே வந்து எந்த பிரிவினையுமே எடுபடாது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இவர் தமிழ் தேசியங்கிற பெயரில் இங்கே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த முயல்றார் தெரியுமா? அந்த முயற்சிக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் வெற்றி கிடைக்காது. அது சீமானுக்கு தெரியும். ஆனாலும் இலங்கை தமிழர்களை ஒரு கண்கட்டு வித்தை மாதிரி வந்து ஈழத்தமிழருக்கு ஒரு பாசம் காட்டுற மாதிரி இவர் அப்படியே நடித்து வந்து பெரிய அளவில் வந்து இவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வசிப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்களா, அதற்கே பல லட்சம் வாடகை. அவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்காரு, அதற்கு லட்சக்கணக்கில் பள்ளி கட்டணம். இப்போ ஒரு கார் போயிட்டு வாங்கியிருக்காரு, 1.25 கோடி காரு. ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 கோடி. அது பார்த்தா வேற யாரோ ஒருத்தருடைய பெயரில் இருக்கு. வேற கருப்பசாமியோ கருப்பையாவோ யாரோ ஒருத்தர் பேரில் வாங்கி இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னதான் வந்து ஒரு சீமான் மீது ஒரு பற்று கொண்ட தொண்டனாக இருந்தாலும் 2.25 கோடிக்கு கார் வாங்கி நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி கொடுப்பானா? அப்பேற்பட்ட முட்டாள்களாக அந்த நாட்டில் இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது என்னன்னா, இப்படியெல்லாம் சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்க, இந்த ஊடகங்களும் அதை நம்பிடும். இது குறித்து ஒரு பெரிய அளவில் புலனாய்வு செய்யாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். நீங்க கடந்த தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் ஒரு காரை பயன்படுத்துறாரு, அது ஒரு கோடிக்கணக்கான மதிப்பு கொண்ட கார். இது ஏன் காரே கிடையாது, என் பேரன் கொடுத்தது, பையன் கொடுத்ததுன்னு சொல்றாரு. எனக்கு வந்து 10,000 தான் பேங்க் பேலன்ஸுங்கிற மாதிரி சொல்றாரு. அதையும் இந்த மக்கள் நம்பி திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வாக்குகள் செலுத்தினாங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது சீமானுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓகே
இந்த மக்கள் என்ன சொன்னாலும் நம்புவாங்கங்கிற அடிப்படையில் அவரும் இந்த மாதிரி பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே. இப்போ போற இடமெல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து தாவேக்காவ மட்டுமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சார். என்னன்னா திமுகவுடைய ஆதரவால தான் வந்து தாவேக்கா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சார் எங்க கூட்டணி அப்படின்றது வந்து தேர்தல் சமயத்துல கூட்டணி வைக்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். கூட்டணி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கட்சியை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னுமே திமுக தலைவர் அதே நிலைப்பாட்டுல இருக்காரு. என்ன ரீசன் சார்? அதாவது என்ன காரணம் அப்படின்னா, அந்த தாவேக்காவுடைய வெற்றியை அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியல. அதுதான் ஓகே. முக்கியமான விஷயம். நீங்க தேர்தலுக்கு முன்பு பார்த்தா விஜய் என்கிற நடிகர், மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு உச்ச நடிகர், சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு. அதை ஊடகங்கள் சொல்லுது. இவர் வந்து ஒரு மாநாடு நடத்தும் போது மக்கள் திரண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம். அதாவது அடுத்த நாள் 4 மணிக்கு மாநாடு தொடங்குது. ம். முதல் நாள் 4 மணிக்கு அந்த இடத்துல வந்து துண்டு போட்டு மக்கள் உட்கார்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் மீது மக்கள் வெறித்தனமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற மாநாடுலாம் பார்த்தோம். இவர் போற இடத்துல மக்கள் எப்படி கூடுனாங்கங்கிறத பார்த்தோம். ம். கரூர்ல பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஆர்வ மிகுதியில் கூடி ஒரு 41 பேர் உயிரிழந்ததையும் பார்த்தோம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவை ஒரு கட்சியாவே கன்சிடர் பண்ணல. விஜயை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் எதிரியாவே அவங்க வந்து அங்கீகரிக்கல. விஜய் பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் பத்தி நம்ம பேசிட்டோம்னா விஜய் பெரிய ஆள் ஆயிடுவாரு. விஜய் குறித்து விமர்சனம் பண்ணோம்னா தாவேக்காவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சிருங்கிறதுனால அதை ஒரு பொருட்டாகவே மதிக்காம, செத்த பாம்பாக இருந்த எடப்பாடி தான் எங்களுடைய எதிரி அப்படின்ட்டு அவரோட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னா, எடப்பாடியை 3வது இடத்துக்கு தள்ளி இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சிக்கே வந்துருச்சு. ம். என்ன அதாவது தாவேக்கா என்கிற கட்சிக்கு மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்கை என்ன அந்த அவருக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியான வரவேற்பு வந்திருக்குங்கிறத அவங்க ஏற்காம இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்றைக்கு அவர் ஆட்சியில் அமர்ந்ததே அவங்க இன்னும் அந்த ரியாலிட்டியை அவங்க ஒத்துக்கவே இல்லை. ம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவரை எதிர்த்து வந்து அரசியல் பண்ணுறதே கூட ரொம்ப யோசி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பட் என்ன இருந்தாலும் மக்கள் கொடுத்த தீர்ப்பு அதை வந்து நம்ம நிச்சயமாக மதித்து தான் ஆகணும். பட் அதே நேரம் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அடுத்த 5 வருஷம் நாங்கள் செய்கிறது தான், நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு அவங்க சர்வாதிகாரமாக இயங்கும் போது அதை நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக சுட்டி காட்டணும். அதுவும் வந்து ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை தான். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.